கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை பொழுதிலே நீங்கள் இந்த ஆராதனையில் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். வாசிக்கப்பட்ட சங்கீதத்தில் 139வது சங்கீதத்தில் 22வது வசனத்தை ஒரு வருஷத்தமை வாசிக்கலாம். முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். என்னை கேட்கிற அன்பான தேவ சபையே, இந்த சங்கீதங்களிலே ஆரம்பத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் யாராக இருக்கிறார் பாருங்க. இவர் தன்னுடைய துக்கத்திலும் நெருக்கத்திலும் அவமானங்களிலும் சூழ்நிலைகளில் இவரை நெருக்கும் பொழுது இந்த உபத்திரவத்தை குறித்து அவர் அதிகமாய் சிந்தித்து எங்கேயாயிலும் தப்பிவிடலாம் என்று சொல்லி தீர்மானிக்கிறார். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இந்த உபத்திரவத்தை தாங்க முடியல. வசனம் அழகா சொல்லுகிறது பாருங்களேன். 8-9 வாசிங்க. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், போய் தங்கினாலும் அங்கேயும் நீர். நல்லா பாருங்க, அவர் கரம் என்னை விட்டு விலகவே இல்லையா. சங்கீதக்காரன் எழுதுகிறான், நான் எங்க போகிறேன், அவர் அந்த உபத்திரவத்தின் பாதையில், அந்த நெருக்கத்தின் பாதையில் எப்படியாகிலும் தப்பித்து விடலாம் என்று தீர்மானித்த தாவீது. பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில எப்படியாயிலும் என்ன பண்ணணும், இந்த சூழ்நிலையை விட்டு. தாவீதுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்ப காரியங்களிலே பலவிதமான பிரச்சனைகளின் வழியாய் நடந்து வந்தவன். பாருங்க, பெண் கொடுத்த மாமனார் தாவீதுடைய வாழ்க்கையை துரத்தி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். இவன் எப்படியாகிலும் இந்த இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும், எப்படி ஆகிலும் இந்த ஸ்தலத்தை விட்டு தப்பிவிட வேண்டும், எப்படி ஆகிலும் இந்த குடும்பத்தை விட்டு விலகிவிட வேண்டும், எப்படி ஆகிலும் இந்த காரியத்தை விட்டுட்டு ஓடிடணும். அதுக்கு அவன் என்னெல்லாம் கூப்பிடுறான் பாருங்க. விடிய காலத்தில் எந்திக்கிறான். என்ன பண்றான்? இவங்க பார்வையில் நான் படவே கூடாது, ஏன்னா இவங்க என்னை அவமானப்படுத்துகிறார்கள், என்னை நிந்தைக்குட்படுத்துகிறார்கள், இவங்க எல்லாம் இதையெல்லாம் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்க பார்க்கறதுக்கு முன்னக்கூடி நான் என்ன பண்ணிடணும், வெளியே ஓடிவிட வேண்டும். இவர்களுக்கு பார்க்கிறதற்கு முன்னதாக நான் என் வீட்டில் இல்லை, என்னுடைய ஸ்தலத்தில் நான் இருந்தாதானே என் வெறுமை தெரியும், நான் வெளியே வந்தாதானே என் முகவாடல் தெரியும், நான் வீட்டுக்குள்ளே இருந்து விடுகிறேன். பாருங்க, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சொல்றான், எனக்கு என்ன பண்ணுவேன், நான் சமுத்திரத்தின் கடையாந்தரங்கள் யாருமே இருக்க மாட்டாங்க என்னை பார்க்கிறதற்கு, என் அவமானத்தை கண்டுகொள்ளுகிறதற்கு, என் நெருக்கத்தை விசாரிக்கிறதற்கு. ஏன்னா தனிமையில் இருந்தா கூட ஒருவேளை நான் நிம்மதியா இருந்துருவானோன்னு சொல்லி தாவீது என்ன பண்றான், சில சூழ்நிலை நிமித்தமாய் அவன் எத்தனிக்கிறான். நாம் வாசிக்கிறோம், அதே தாவீது இதெல்லாம் எத்தனித்து யோசிச்சு தப்பி ஓடலான்னு தீர்மானம் பண்ணி கடைசியில் சொல்றான், நான் எங்க இருந்தாலும் உம்முடைய கண்களுக்கு மறைவான இருக்கவே மாட்டான் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் எங்க ஓடினாலும், நான் எந்த இடத்துக்கு தப்பி விடலாம் என்று தீர்மானித்தாலும் உன் கண்களுக்கு மறைவான விலகவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். வாசிக்கலாம் 16வது வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டிருக்கிறது, நான் தாயின் கற்பத்தில் என் அவையை எப்படி உருவாகும். இன்னைக்கு ஒருவேளை 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதத்துல இந்த வளர்ச்சி இருக்குன்னு அறிவு பெருக்கத்துல வேணா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டிராப் போட்டு வைத்திருக்கலாம். ஆதி நாட்கள்ல அந்த கரு எப்படி வளரும்னு தெரியாது, அங்க நான் என் எலும்புகள் எப்படி உருவாகும்னு தெரியாது, என்னுடைய காரியம் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா எதுவுமே தெரியாத பொழுது என் கருவை உன் கண்கள் கண்டது என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். அல்லேலூயா. அங்க பார்த்த கண்ணி நான் விலகி போனாலும் என்னை விடல, நான் ஓடினாலும் என்னை விடல. என்னை அவர் சொல்லப்பட்டிருக்க வசனம் சொல்லுது பாருங்களேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். 10வது வசனம். நான் எங்கேயாயிலும் ஓடி போகலான்னு தீர்மானித்தா ஆண்டவர் என்னை விடல, அவர் என்னை விடாதுக்கு என்னை காத்து வருகிற தேவனாக இருக்கிறார். அந்த சங்கீதக்காரன் இந்த அதிகாரத்தின் கடைசியில் வரும் பொழுது
முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன் என்று சொல்கிறான். 22வது வசனம். யாரை பகைக்கிறான்? இந்த காலை பொழுதுல நீங்களும் நானும் எதை பகைக்கிறோம்? நம்முடைய ஜீவிதத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் வாழ்ந்து வருகிற இந்த சபை அனுபவத்திலே, பரிசுத்த ஜீவியத்திலே நாம் எதை பகைக்க வேண்டும்? அவர் என்னை காண்கிற தேவன். அவர் என்னை எந்த இடத்திலையும் விட்டு கொடுக்கலங்க. எந்த இடத்துல என்னை அவமானப்படுத்த அவர் எத்தனைக்கல. யாக்கோப்பு நிருபத்தில் எழுதும் பொழுது அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்குண்டு சிக்குண்டு அவன் சோதிக்கப்படுகிறான். அந்த பாவம் கற்பம் தரித்து மரணத்தை பிறப்பிக்கிறது. அவனுடைய இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கிறது. நல்ல கவனிங்க. தேவன் எந்த இடத்துல என்னை அவமானப்படுத்த எத்தனைக்கல. தேவன் எந்த இடத்துல என்னை விட்டு கொடுக்க எத்தனைக்கல. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் தாயின் கரு இருந்தது முதல் என் எலும்புகள் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அது நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. 2வது வசனம் பாருங்க. நான் படுத்தாலும், நான் உட்கார்ந்திருந்தாலும், நான் எழுந்தாலும் என் நினைவுகள் நீர் தூரத்தில் இருந்து அறிகிறீர். நான் என்ன யோசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். நான் என்ன சிந்திக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். அந்த ஆண்டவர்கிட்ட சங்கீதக்காரன் 22ஆம் அதிகாரத்தில் நான் முழுமையாய் பகைக்கிறேன் என்று சொல்லுகிறான். எனக்கு கேட்கிற அன்பான சபையே, இந்த சங்கீதங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம், நான் எதை பகைக்க வேண்டும்? வாசிங்க 21வது வசனம். நான் எதை பகைக்கிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்களேன். கர்த்தாவே பகையாமலும் இருப்பேனோ. உமக்கு விரோதமாய் இருக்கிற சந்ததியாரோடு கூட, உம்மை அறியாத சந்ததியாரோடு கூட, உம்மை அறிக்கை செய்யாத சந்ததியாரோடு கூட, உம்மை அறியாத ஜனத்தோடு கூட நான் எப்படி என்னை இணைத்துக் கொள்ளுவேன்? நான் எப்படி என்னை சேர்த்துக் கொள்ளுவேன்? பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது. 2 மனிதர்கள் கானானை பார்த்த பொழுது, கானானில் இருக்கிற பிரச்சனைகள், கானானில் இருக்கிற பெரிய பெரிய ராட்சதர்களை கண்ட பொழுது 2 பேர் மட்டும் சொன்னாங்க, இவர்கள் எங்கள் கண்களுக்கு சிறியவர்களாக இருக்கிறார்கள், இவர்களை ஜெயிக்க என் கர்த்தர் எனக்கு வல்லமையை தருவார் என்று சொன்ன காலேப்பு 40 வயதிலே சொன்னார் கானானை சுதந்திரிக்கிற பொழுது. ஆனா இப்ப கானானுக்குள்ள போகும் பொழுது காலேப்பினுடைய வயது 80 வயதாய் ஆகிவிட்டது. இப்பொழுதும் காலேப்பு சொல்லுகிறான், அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்க இருக்கிற ராட்சதர்களை அழிக்க கர்த்தர் எனக்கு பலன் தருவார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தரை பகைக்கிறவர்களை, கர்த்தரை வெறுக்கிறவர்களை, கர்த்தர் யாரையும் வெறுக்கவில்லை, ஆனால் சில மனிதர்கள் கர்த்தரை வெறுக்கிறார்கள், பரிசுத்த ஜீவியத்தை வெறுக்கிறார்கள், கர்த்தரை அறிகிற அறிவை வெறுக்கிறார்கள். அவர்களை நான் எப்படி நேசிப்பேன்? முழுமையாய் பகைக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நான் இப்படியாய் சொல்லுகிறேன், ஆண்டவரே நீர் வெறுக்கிற எல்லாவற்றையும் நான் வெறுக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற எல்லாவற்றையும், நீர் விரும்பாத காரியம் என் வாழ்க்கையில இருந்துவிடவே கூடாது. நீர் விரும்பாத அனுபவங்கள் என்னுடைய சரீரத்தில் காணப்பட்டு விடக் கூடாது. தேவன் வெறுக்கிற, தேவன் அருவருக்கிற அக்கிரமங்களும் பாவங்களும் என்னில இருந்துவிடக் கூடாது. சபையே, அவர் கண் என்னை கண்டு கொண்டிருக்கிறது, அவர் என்னை பாதுகாத்து வருகிறார், அவர் என்னை நேசித்து வருகிறார். ஆனா அக்கிரம சிந்தை உள்ளவர்களாக இருந்துவிடக் கூடாது. பழைய புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனம் உண்டு, நீங்கள் அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லிவிடவே கூடாது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் உம்மை வெறுக்கிற எல்லாரையும் நானும் வெறுக்கிறேன் ஐயா. உமக்கு பிரியமில்லாதவைகள், உமக்கு பிரியமானதை செய்ய என் கைகளை பலப்படுத்தும், அது என்னுடைய சமூகத்தில் பிரதியா இருப்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது மாத்திரமில்லை, இந்த கடைசி வசனத்தை வாசிங்க, 24வது வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த கால வேளையில், ஆண்டவரே
ஒருவேளை வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்துல இருக்குமானால், அக்கிரம சிந்தை என்னிடத்துல இருக்குமானால், அக்கிரமம் செய்கை செய்கிறவர்களோடு கூட நான் இருப்பேனானால் சொல்லணும், ஆண்டவரே என்னை நித்திய வழியில நடத்துங்க, இந்த அக்கிரமம் என்னை விட்டு நீங்க வேண்டும் ஐயா. நான் எங்கே ஓடினாலும், நான் எங்கே என்னை ஒளித்து கொண்டாலும், எங்கே என்னை மறைத்து கொண்டாலும் அக்கிரமத்துல மறைத்து கொள்ளவே கூடாது. எதை வராமல் சொல்ல முடியும்? ஆதாமும் ஏவாளும் எதிலே தன்னை மறைத்து கொண்டார்கள்? அவர் கூப்பிடுறாரு, யா ஆதாமே, நேற்று வரைக்கும் என்னோடு கூட பேசி கொண்டிருந்த ஆதாமே, என்னோடு கூட உலாவி கொண்டிருந்த ஆதாமே, இன்னைக்கு நான் வருகிற இடத்துல நீ இல்லையே, நீ எங்கே இருக்கிறாய்? சொல்லுகிறான், நான் பாவி என்று உணர்ந்து பார்க்க மனதில்லாமல் நான் ஒளிந்து கொள்ளுகிறேன். பாருங்க, நீங்கள் முதலாவது ஒரு மனிதன், ஆவிக்குரிய மனிதனுக்கு வருகிற மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்று என்ன தெரியுமா? அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி தன்னை மறைத்து கொள்ள நினைக்கும் பொழுது பாவம் அது குடிகொண்டு கொண்டே இருக்கும். ஒருவன் வசனம் சொல்லுகிறது, பாவத்தை மறைக்கிறவன் அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்கிற எண்ணமோடு அதை விட்டுவிட நினைக்கிறவன் அவன் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நாம் அனைவரும் பாவம் செய்தவர்களாய் தேவையை மகிமையாச்சு ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டவர்கள். இந்த துரத்தப்பட்ட சந்ததியாரை தேடி ஒரு தேவம் வந்தாரானால் அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற பரிசுத்தமுள்ள கர்த்தர் ஒருவரே. அவர் கரு என்னை கண்டிருக்கிறதே, என் கருவிலே அவர் என்னை கண்டிருக்கிறார். பாருங்க, வசனம் அழகா சொல்கிறது, வேதனை உண்டாக்கும் வழி ஆதாம் தன்னை மறைத்து கொண்டான். திருப்பி ஆண்டவர் வந்து, என்னப்பா செஞ்ச? நான் வேண்டான்னு ஒதுக்கின கனியை நீ சாப்பிட்டுட்டியா? ஆமான்னு சொல்லலைங்க. நீர் தந்த இன்னைக்கு பல நேரங்கள்ல பாவத்திற்குள்ள சில சாக்கு போக்குகளை சொல்லி பாவத்துக்குள்ள நம்மளை மறைத்து கொண்டே இருக்கிறோம். ஏன் தேவ சமூகத்தில் எழும்ப முடியல? ஏன் தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு சாட்சியா வாழ முடியல? இவங்க தான், இந்த காரியம்தான், இந்த செயல் தான். கர்த்தர் சொல்லுகிறார், வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்திலே இருக்கவே கூடாது. சங்கீதக்காரன் ஆண்டவர்ட்ட தன்னை அர்ப்பணிக்கிறான். எனக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை எந்த பாதையில நடத்தும்? நித்திய பாதையில என்னை நடத்தும். அல்லேலூயா. நித்திய வழியிலே என்னை நடத்தும். சபையை கர்த்தர் நித்திய வழியிலே நடத்த வேண்டும். வேதனை உண்டாக்குகிற வழி அல்ல தேவன நமக்கு வைத்திருக்கிறது. சில விதமான காரியங்களினாலே வேதனைகளின் வழியாய் நாம் ஊடுருவி வருகிறோம். ஆனால் அதன் வழியாய் கர்த்தர் என்னை நடத்த விரும்பல. வேதனையின் வழியிலிருந்து என்னை மாற்றி அவர் என்னை நித்திய வழியில சபையை கர்த்தர் நடத்த விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சங்கீதக்காரன் சொன்னதை போல, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல இருக்குமானா என் வழியை சுத்தமாக்கி என்னை நித்திய பாதையில நடத்துங்க. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே கர்த்தாவே வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்துல இருக்குமானால் கர்த்தர் நீர் ஆண்டவர் அந்த வழியை விட்டகச்சி எங்களை நித்திய பாதையில கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை தாவரிக்கும் ஊருக்கு கொண்டு போய் சேர்க்க அவர்களை செம்மையான வழியிலே நடத்தின கர்த்தருடைய கரம் எங்களையும் இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தாவே செம்மையான வழியிலே நடத்துவதாக. ஆண்டவரே, தொடர்ந்து உங்க கிருபை இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா.